தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்வர் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. இதுவரை எந்த ஒரு அரசும் தலைவரும் பண்ணாத சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் இன்னைக்கு மந்திரிகள் பதவியேற்பு அப்போ வந்தே மாதரம் பாடினது பற்றியும் அதுக்கு வந்த எதிர்ப்பும் தாவேகா சைடு இருந்து வந்த விளக்கத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாவேகா மந்திரிகளில் மொத்தம் 7 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் ஆட்சி செஞ்ச எந்த கட்சியும் 5 மினிஸ்டர் பதவி கூட கொடுத்ததில்லை இந்த தலித் சமுதாயத்துக்கு. இவங்க தான் சமூக நீதி பற்றி 50 வருஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, பேசிட்டு மட்டும்தான் இருந்தாங்க. விஜய் பெரியார் பேசினதையும் கலைஞர் பேசினதையும் நடைமுறைப்படுத்தியிருக்காரு நம்ம தலைவர் விஜய். அதே மாதிரி இந்த பட்டியலில் மொத்தம் 4 பெண்களுக்கு மந்திரி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் 3க்கு மேலே பெண்களுக்கு மந்திரி சபையில் வாய்ப்பு கொடுத்ததில்லை. அதிகபட்சமாக ஜெயலலிதா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் முறை 4 பேருக்கு தமிழகத்தில் இருந்து மந்திரி சபைக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வரலாற்றில் முறையாக நடந்திருக்கு. இதுக்கு தாவேகாக்கும் விஜய்க்கும் பல பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, பதவியேற்பு அப்போ ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாங்க. இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. போன தடவை இதே பிரச்சனை வந்தப்போ ஆதவ் இனி இது நடக்காதுன்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் இது லோக் பவனில் நடக்குதுங்க. ஆமாம், ஆளுநர் மாளிகையில் நடக்குது. அங்கே ஒன்றிய அரசோட ஆணைப்படி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. தாவேகா சார்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடணும்னு கேட்டதுக்கு ஆளுநர் ஒன்றிய அரசோட ஆணை இது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாவேகா சைடில் இருந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதை நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட மனமார்ந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம திமுக காரங்க மட்டும் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லா இடமும் அடின்னு அடித்தாங்க. சரி, இவ்வளவு பேசுகிறாங்களே இந்த திமுக காரங்க, அவங்க ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா இவங்களும் அதே தாங்க செஞ்சுருக்காங்க. ஆமாம், ஆளுநர் பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் போய் நிற்கிறாரு, வந்தே மாதரம் பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க, 3வதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் தான் இவங்க தாவேகாவை குறை சொல்கிறாங்க. சரி, இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.